வணக்கம். இது 8ஆம் அறிவு. பூமியில் மனித இனம் தோன்றிய நாளிலிருந்து மனித இனத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப இயல்பானதாக படிப்படியாக மெதுவாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வளர்ச்சியானது எந்த ஒரு காலகட்டத்திலையும் ரொம்ப வேகம் எடுக்கலை. ஆனால் கடந்த 100 ஆண்டுகளில் மனித இனத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேகமாயிருச்சு. இந்த அபரிமிதமான வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் அறிவியல். இன்றைக்கி நம்ம எல்லாருமே அறிவியல் வளர்ச்சியினுடைய உச்சத்தில் இருக்கிறோம். பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் பல்வேறு நாடுகளில் இன்றைக்கி வெவ்வேறு கோணங்களில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஆராய்ச்சி முடிவுகள் ஒவ்வொன்றும் நம்மளை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வச்சிருக்கு. மனித இனத்தை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஆராய்ச்சிகள் இன்றைக்கி எல்லா நாடுகளையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஆராய்ச்சி தான் உயிரணுவை பற்றிய ஆராய்ச்சி. இந்த உயிரணு ஆராய்ச்சியின் மூலமாக இன்றைக்கி மருத்துவ உலகம் பல்வேறு பரிணாமங்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளால் மறுக்க முடியாது. இந்த உயிரணு பற்றிய நிகழ்த்தப்பட்ட ஆராய்ச்சியும் அந்த ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லிய செய்திகளையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிறது உயிரணு. நம்மளுடைய பள்ளிக்கூட நாட்களில் நம்ம படிச்சிருப்போம். செல் என்றால் என்ன, அதை கண்டுபிடிச்சவர் யார், செல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், இப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். அவை எல்லாமே 1 மார்க் கொஸ்டினாகவும் 2 மார்க் கொஸ்டினாகவும் தான் அந்த வயசில் நம்ம பார்த்தோம். ஆனால் அதில் நிகழ்த்தப்பட்ட ஆராய்ச்சியும் அது சொல்லக்கூடிய விஷயங்களையும் நினைக்கும் போது ரொம்பவுமே வியப்பாக இருக்கும். அமீபா தொடங்கி மனிதன் வரைக்கும் எல்லா உயிரினங்களுமே செல்களால் ஆனது, செல்லினுடைய அமைப்பால் ஆனது. இதை எப்படி இந்த செல்களானது நம்முடைய உடம்புக்குள்ளே பயணிக்குது, எப்படி அதனுடைய செயல்பாடுகள் இருக்குது, நம்முடைய முழுமையான இயக்கத்தையும் அது எப்படி கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ஏன்னா அது எந்த கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது அப்படிங்கிறது இன்றைக்கும் அறிவியல் உலகத்துக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு ஆராய்ச்சியாகத்தான் இருக்குது. பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் இந்த செல்லுலாலஜி பற்றி பண்ணினாலும் எவ்வளவோ விஷயங்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டாலும் இன்னும் 100% ஆராய்ச்சிகள் இந்த செல்களை பற்றி இன்னும் வரவே இல்லை. 10% மட்டுமே இந்த செல்லை பற்றிய ஆராய்ச்சி நிகழ்ந்திருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு செல் எப்படி பரிணமிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் யாருக்குமே தெரியலை. ஏன்னா நம்முடைய ஆராய்ச்சி முடிவுகள் இன்னுமே அடிப்படையான நிலையில தான் இருக்கிறதாக மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்களே ஒத்துக்கிறாங்க. உயிரணு என்பது உயிரினங்கள் அனைத்துக்கும் அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டு அலகாகும். அனைத்து உயிர்களும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உயிரணுக்களின் கூட்டினால் உருவானவை. உயிரினங்களாக வகைப்படுத்தப்பட்டவைகளில் காணப்படும் மிகச் சிறிய அலகாக இருக்கும் இந்த உயிரணுக்களை உயிரினங்களின் கட்டட தொகுதிகள் எனலாம். உயிரணுவை செல், களம், கண்ணறை, திசு என்றும் குறிப்பிடுவர். விலங்குகள், தாவரங்களில் உள்ள களங்கள் ஒன்றில் தொடங்கி 100 நேனோமீட்டர் வரை வேறுபடுவதனால் அவற்றை வெறும் கண்ணால் நம்மால் பார்க்க முடியாது. எனவே அவற்றை பார்க்க மைக்ரோஸ்கோப் தேவைப்படுகின்றது. உயிரணுக்கள் குறைந்தபட்சம் 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாகி இருக்கும் என்று அறியப்படுகின்றது. உயிரினங்கள் அனைத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு செயற்பாட்டு அலகு உயிரணு ஆகும். உயிரினங்கள் தனியொரு உயிரணுவாலோ அல்லது பல உயிரணுக்களின் சேர்க்கையாலோ ஆக்கப்பட்டவை. தனியொரு உயிரணுவினால் உருவான உயிரினங்களாக அமீபா, பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களை குறிப்பிடலாம். மனிதன் மற்றும் விலங்குகள் பல்லுயிரணுக்களுக்கு உதாரணமாகும். விலங்குகளின் உயிரணு தாவரங்களுடையதிலிருந்து வேறுபட்டு காணப்படுகிறது. விலங்குகளில் உயிரணுக்கள் பல சேர்ந்து இழையங்களாகவும் பல இழையங்கள் சேர்ந்து உறுப்புகள் தோன்றியும் உறுப்புகளின் தொகுப்பு தொகுதியாகவும் இறுதியில் பல தொகுதிகள் சேர்ந்து ஒரு உயிரினமாகின்றன. ராபர்ட் ஹூக் முதலில் உயிரணுவை கண்டுபிடித்தார். இந்த ஆங்கிலேய ஆராய்ச்சியாளர் 1665ஆம் ஆண்டு தான் உருவாக்கிய கூட்டு நுண்ணோக்கியால் தக்கைகளின் மெல்லிய பகுதியினை ஆராய்ந்தார். அப்போது தேன் கூடு போல் காணப்பட்ட சிறு சிறு அரை பகுதிகளுக்கு அவர் தன்னுடைய நுண்ணோக்கியால் ஆராய்ச்சிகளை செலுத்தினார். அவ்வாறு ஆராய்ச்சி செய்த பொழுது அந்த தேன்கூடு போன்ற அமைப்புதான் செல் என்று அவர் கண்டுபிடித்து பெயரிட்டார்.
லத்தீன் சொல்லான செல்லுலா என்பதிலிருந்தே செல் என்னும் சொல் உருவாகியது. இதற்கு அர்த்தம் அறை என்பதாகும். தனியொரு உயிரணுவினால் ஆன உயிரினங்களாக பாக்டீரியா, ஆர்க்கியா போன்ற நுண்ணுயிர்களை உள்ளடக்கிய நிலை கருவிழிகளையும் அநேகமான அதிநுண்ணுயிரிகளையும் ஒரு சில பூஞ்சை இனங்களையும் நாம் குறிப்பிடலாம். திரைப்படங்கள் கூட அறிவியலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஊடகமாக பயன்படுத்த முடியும். வெளிநாட்டு படங்களில், குறிப்பாக ஆங்கில படங்களில் பார்த்தோம்னா நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகள் சம்பந்தப்பட்ட கதைகளை அவங்க மையமாக வச்சு அதில் முக்கியமான அறிவியல் தகவல்களை மக்களுக்கு கொண்டு போய் செலுத்தக்கூடிய பணியை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் படங்களில் இதை நம்ம ரொம்பவுமே எதிர்பார்க்க முடியாதுனாலும் ஒரு சில படங்கள், ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரொம்பவுமே பயனுள்ள வகையில் சாதாரண மனிதருக்கு கொண்டு போய் செலுத்தியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம 7ஆம் அறிவை சொல்லலாம். என்னன்னா, டிஎன்ஏவை பற்றி சாதாரண மனிதனும் அவனுக்கு ஒரு அடிப்படை அறிவை அந்த படத்தின் மூலமாக அந்த டைரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த 7ஆம் அறிவு படத்தின் மூலமாக ஒரு சாதாரண மனிதனுக்கு டிஎன்ஏனா என்ன அப்படிங்கிறத ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயங்கள் திரைப்படங்கள் வாயிலாக தொடர்ந்து மக்களுக்கு சொல்லப்படணும். அதாவது அறிவியல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் திரைப்படம் மூலியமாக சாதாரண மனிதனுக்கு சொல்லும்போது மக்களினுடைய அறிவு நிலை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்முடைய ஊடகங்கள் அறிவியலுக்கான ஒரு அடிப்படையை மக்கள் மத்தியில் விதைச்சா நிச்சயமா அது நமக்கு ஒரு முன்னேற்றமான செயல்களுக்கு வழிகாட்டியாக அமையும். மனிதன், விலங்குகள், தாவரங்கள், அநேகமான பூஞ்சைகள் பல் உயிரணுவுள்ள உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டுகள். விலங்குகளின் உயிரணுக்களில் இருந்து தாவரங்களின் உயிரணுக்கள் வேறுபட்டு காணப்படுகின்றன. ஆண் பெண் வேறுபாடுடைய உயிரினங்களில் பாலணுக்கள் இணைந்து உருவாகும் முதலாவது உயிரணு கருவணு என்று அழைக்கப்படுகிறது. மனிதரில் பெண்ணின் இனப்பெருக்க உறுப்பான சூலகத்திலிருந்து வெளியேறும் சூழ் முட்டையுடன் ஆணின் விந்தணு இணைந்து உருவாகும் முதலாவது உயிரணு அதாவது கருவணு மீண்டும் மீண்டும் களப்பிரிவுகளுக்குள்ளாகி பிரிதி செய்யப்பட்டு கோடிக்கணக்கான கூட்டுக்கலங்களாகி குழந்தையாக உருப்பெறுகின்றன. பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உயிரணு கொள்கை உருவாக்கப்பட்டது. இக்கொள்கை உருவாக்கத்தின் போதும் கூட அதன் வடிவத்தை ஆராயும் நுண்ணோக்கி இருக்கவில்லை. மேலும் பல்லாயிரம் மடங்கு பெரிதாக்கி காட்டும் திறன் கொண்ட நுண்ணோக்கிகள் வந்த தற்காலத்திலும் பல்வேறு வேதிப்பொருள்களின் துணையுடனும் கணிப்பீட்டு கணிதவியல் துறைகளின் உதவியுடனுமே உயிரணுவின் கட்டமைப்பு மாந்தர்களுடைய கண்களுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதற்கு காரணங்களாக உயிரணுக்கள் மனித கண்ணின் பார்வை புலத்தினை விடவும் 5 மடங்கு சிறிய அளவான 10 முதல் 20 மைக்ரோமீட்டர் விட்டம் கொண்டதாக காணப்படுவதையும் ஒளியூடுமை கொண்டிருப்பதையும் நம்மால் குறிப்பிட முடியும். உயிரணு கொள்கையானது அதன் அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப மாற்றத்துடன் நவீன கொள்கையாக வந்திருக்கின்றது. அதன் அடிப்படை கூறுகளானவை அனைத்து உயிர்களும் உயிரணுக்களால் ஆனவை. உயிரினங்களின் கட்டமைப்பும் தொழிற்பாட்டினுடைய அடிப்படை அழகு இந்த உயிரணுதான். ஆற்றலை உருவாக்கும் உயிர் வேதியியல் செயற்பாடான வளர்ச்சிதை மாற்றமானது உயிரணுக்களின் உள்ளேயே நடைபெறுகின்றது. உயிரணுக்கள் டிஎன்ஏவை கொண்டிருக்கின்றது. இது உயிரணுக்களின் பிரிவின் போது தாய் உயிரணுவிலிருந்து பிரிந்து மகள் உயிரணுவிற்கு கடத்தப்படுகின்றது. அனைத்து உயிரணுக்களும் அடிப்படையில் ஒரு வேதியியல் அமைப்பை கொண்டுள்ளது. சில உயிரினங்கள் தனி கலத்தாலான உயிரினங்கள் ஆகும், அதாவது ஒரே ஒரு உயிரணுவினால் உருவாக்கப்பட்டவை ஆகும். மற்றவை பல்கல உயிரினங்கள், அதாவது பல உயிரணுக்களினால் ஆனவை. இவை பல்கல உயிரி எனப்படும். ஒரு உயிரினத்தின் தொழிற்பாடானது அவ்வுயிரினத்தில் காணப்படும் ஒவ்வொரு தனித்து இயங்கும் உயிரணுக்களின் மொத்த தொழிற்பாட்டில் அடங்கியுள்ளது.